ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபிசிக்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ல கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல மெக்கானிக்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோல நம்ம மெக்கானிக்ஸ் ஆஃப் சிங்கிள் பார்ட்டிகல் பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்ன, அதுக்கு தேவையான பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். மெக்கானிக்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல நம்ம ஒரு சிங்கிள் பார்ட்டிகல் இருக்கும், அந்த பார்ட்டிகல்ல பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு கேஸ்ல நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து M1, இது M2, M3, M4, M5, M6, இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இந்த எல்லா பார்ட்டிகல்ஸும் சேர்ந்தது ஒரு சிஸ்டம். இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அது சிங்கிள் ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ F1, F2 அண்ட் ஸோ ஆன். ஓகேங்களா? ஸோ அப்போ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னோம், 2 or more பார்ட்டிகல்ஸ். ஸோ 2 or more பார்ட்டிகல்ஸ் அதான் சிஸ்டம். இட் கான்ஸ்டியூட்ஸ் a சிஸ்டம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம M1ஓ M2ஓ M3ஓ ஏதோ ஒரு பார்ட்டிகல், ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டிகல் மட்டும் எடுத்துக்கலாம். அந்த ஒரு பார்ட்டிகல்ல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் வந்து ஜென்ரலா ஒரு ith பார்ட்டிகல் எடுக்கிறேன். அது வந்து 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ நான் ஜென்ரலா கன்சிடர் an ith பார்ட்டிகல். இந்த குரூப்ல ஏதோ ஒரு I அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல் நான் கன்சிடர் பண்றேன். இப்போ அந்த ith பார்ட்டிகல்ல டோட்டல் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? Fi is equal to force acting on ith particle. அதுதான் Fi ன்னு கொடுத்திருக்கோம். ஸோ அது Fi is equal to first எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம தனியா பார்க்க போறோம், இன்டர்னல் ஃபோர்ஸ் தனியா பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா என்னன்னா, சிஸ்டத்துக்கு வெளியே ஆக்டர் ஃபோர்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னா, பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ், ஃபோர்ஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ஸோ அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னா இப்படி நான் ரெப்ரசன்ட் பண்றேன், FIE, அதாவது எக்ஸ்டர்னல். ஸோ எக்ஸ்டர்னலா இங்க என்ன வரும்? F1, F2, வாட் எவர் இட் இஸ். நான் இங்க வந்து சப்போஸ் Fi அப்படிங்கிறது ஒரே ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? பிளஸ் இப்போ இந்த இப்போ நான் வந்து ஒரு ith பார்ட்டிகல் தான் கன்சிடர் பண்றேன். சப்போஸ் Mi-ன்னு ஒரு பார்ட்டிகல் இருக்கு. இந்த பார்ட்டிகலுக்கு இப்ப பக்கத்துல இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? அது மேல ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்கும். ஸோ M2 இது மேல ஆக்ட் ஆகும், M3 இது மேல ஆக்ட் ஆகும், M4 இது மேல ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம இன்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸ்னா இது வந்து ith பார்ட்டிகல், இது மேல பக்கத்துல இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? அதோட எஃபெக்ட் எனிஹவ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? Fij. Fijனா மீனிங் என்ன? ஃபோர்ஸ் ஆன் ith பார்ட்டிகல் டியூ டு அதர் பார்ட்டிகல்ஸ். மீதி எல்லா பார்ட்டிகல்ஸும். அப்ப J ரன்ஸ் ஃப்ரம் என்ன போடுவோம்? J ரன்ஸ் ஃப்ரம் 1 to n. மீதி இருக்க n பார்ட்டிகல்ஸும் ith பார்ட்டிகல் மேல ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்குது. அதை தான் நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ J is equal to 1 to n. ஃபைன். இப்போ இதுல ஒரு எக்ஸெப்ஷன் பார்க்க போறோம். இந்த சமேஷன் இருக்குல்ல, இந்த செகண்ட் டேர்ம் இன்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து Ij, sorry, J runs from 1 to n. Just a summation over J runs from 1 to n Fij. இது எப்படி எழுதலாம்? ஆக்சுவலா இதோட சமேஷனை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுத போறோம். அப்போ Fi1 பிளஸ் Fi2 பிளஸ் Fi3 அப் டு Fin. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல், இந்த ith பார்ட்டிகல் எவ்வளவு ஃபோர்ஸ்
எக்ஸர்ட் பண்ணுது, செகண்ட் பார்ட்டிகல் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குது, அப் டு n பார்ட்டிகல். இதுல ஒரே ஒரு டேர்ம் மட்டும் மிஸ் ஆகும். என்ன டேர்ம்? FII அப்படிங்கிற டேர்ம் மட்டும் இருக்காது, which is equal to 0. FII will be equal to 0. அந்த டேர்ம் மட்டும் நம்மளுக்கு இருக்காது. ஓகேங்களா? மீதி எல்லா டேர்ம்ஸும் வரும். இதுதான் அந்த சமேஷன். ஃபைன். இப்போ நம்மளுக்கு தெரியும், இப்போ நம்ம ஃபோர்ஸுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதியாச்சு. FI is equal to FI external plus internal force தனித்தனியா எழுதியிருக்கோம். இப்போ by Newton's second law, by Newton's second law, FI is equal to, நம்மளுக்கு தெரியும், F is equal to dP by dt. அதை நான் எப்படி சொல்லலாம்? PI டாட்னு சொல்லலாமா? dP by dt நான் PI டாட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். இப்போ PI டாட்னா எப்படி சொல்லுவோம் நம்ம? P is actually, ஓகே, இது எப்படி எழுதலாம்? dP by dt. இதுதான் நான் PI டாட்னு எழுதியிருக்கேன். அப்போ d by dt of mi into VI. ஓகேங்களா? ஏன்னா இப்ப நம்ம பாக்குறது வந்து ஜஸ்ட் ith பார்ட்டிகல்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை மட்டும் தான் பாக்குறோம். நெக்ஸ்ட் இது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? mi dVI by dt. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு தெரியும், இந்த VI எப்படி எழுதலாம்? VI is nothing but rate of change of displacement. So அப்போ நம்ம mi d by dt of dri by dt, which is equal to mi d square ri by dt square. அவ்வளவுதான். So இதுதான் நம்ம force. Fi is equal to this total force. இப்போ நம்ம இந்த total force என்ன நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா? So Fi E plus, so இந்த Fi க்கு பதிலா நான் அந்த என்னென்ன external force plus internal force, Fij is equal to mi d square ri by dt square. இதை நான் ஃபுல்லா எழுதியாச்சு. அவ்வளவுதான். இது வந்து ith பார்ட்டிகளுக்கு மட்டும். இப்ப நான் எல்லா பார்ட்டிகளுக்கும் இதே மாதிரி எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சமேஷன் டேர்ம் கொடுக்கணும். ஓகேங்களா? Similarly for all the particles, எல்லா பார்ட்டிகளுக்கும் கொடுக்க போறோம். அப்ப இது எப்படி மாடிஃபை ஆகும்? ஆக்சுவலா இதுல Fi நம்ம போடுறோம் இல்லையா? Fi எக்ஸ்டர்னல், இதுக்கு வந்து சமேஷன் ஓவர் I Fi E. ஏன்னா sum of all forces, all external forces plus இங்க வந்து நம்ம ஐன்னு ஒரு டேர்ம், ஏன்னா ith பார்ட்டிகல், இப்ப இந்த பார்ட்டிகளே மாறிட்டு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ith பார்ட்டிகளுக்கு நம்மளுக்கு வந்து மத்த ஐயை தவிர மீதி இருக்கிற எல்லா பார்ட்டிகளும் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். Fi1 plus Fi2 அப்படி பார்த்தோமா? அதே மாதிரி இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த ith பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகளா இருக்கலாம், அடுத்து செகண்ட் பார்ட்டிகளோட இன்டராக்ஷன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்னா I1 plus Fi2 plus Fi3 இப்படி போட்டோமா? இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் அடுத்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் என்னன்னு கேட்கிறப்போ அப்ப எப்படி வரும்? F12 plus F13 plus F14. இதே மாதிரி செகண்ட் பார்ட்டிகல் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா F21 plus F23 plus F24 up to so on. ஓகே, இததான் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா சமேஷன்ல, சமேஷன் ஓவர் I, ஓகேங்களா, சமேஷன் ஓவர் J, where I runs from 1 to n, J runs from 1 to n. அவ்வளவுதான். Ij, which is equal to d square by dt square of summation over I mi ri. இங்க ஏன் சமேஷன் போட்டிருக்கோம் நம்மளுக்கு புரியுதுங்களா? சோ ஏன் சமேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து ஃபார் ஆல் பார்ட்டிகல்ஸ். இப்போ அப்படி நம்ம ith பார்ட்டிகல் கன்சிடர் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதியாச்சு, இனிமேல் நம்ம ஜெனரலைஸ் பண்ணிடலாம்.
ஏன்னா இது வந்து என்னது, இட் ஃபார்ம்ஸ் அ சிஸ்டம். ஸோ எல்லா பார்ட்டிகளும் சேர்ந்து ஒரு சிஸ்டமா ஃபார்ம் ஆகுது. அதனால சிமிலர்லி ஃபார் ஆல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம சமேஷன் ஓவர் ஐ. சமேஷன் ஐ ரன்ஸ் ஃப்ரம் 1 to n. ஆக்சுவலா n பார்ட்டிகல்ஸ் இருந்ததுன்னா 1 to n. அதுதான் ஷார்ட்டா இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஃபைன். இதுல இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஐ வந்து நம்மளுக்கு 1ன்னு வச்சுக்கலாம், ஜே வந்து 2ன்னு வச்சுக்கலாம். அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும், F12. ஓகேங்களா, அப்போ செகண்ட் பார்ட்டிகல் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். இப்ப அதே மாதிரி நம்மளுக்கு தெரியும் பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா, செகண்ட் பார்ட்டிகலும் சாரி ஃபர்ஸ்ட் பார்ட்டிகலும் செகண்ட் பார்ட்டிகல் மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். So for every action there is an equal and opposite reaction. ஓகேங்களா, அப்போ F12 இருந்ததுன்னா அதுக்கு ஈக்குவலண்டா F21 இருக்கும். F21 it is equal and opposite. இதே மாதிரி எல்லா டேர்ம்ஸுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால இந்த செகண்ட் டேர்ம் வேனிஷ் ஆயிரும். ஓகேங்களா, அப்ப அந்த டேர்ம் எப்படி எழுதலாம் நம்ம, summation over I runs from 1 Fi external. ஓகேங்களா, which is equal to d square by dt square summation over I mi ri. Fine. So action reactionல நம்மளுக்கு வேனிஷ் ஆயிடும். பட் சில கேசஸ்ல இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் வந்து ரொம்பவே ஹைலி ஸ்பெஷலைஸ்டு கேஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இதே இது சார்ஜஸ் எலக்ட்ரோடைனமிக்ஸ் அப்படி இருந்ததுன்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் போட்டு இந்த செகண்ட் டேர்மை கேன்சல் பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கு. அது என்னங்கிறத நம்ம லேட்டரா பார்ப்போம். ஃபைன். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு, எக்ஸ் ஒய் இசட், இந்த மாதிரி கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஒரு ஆப்ஜெக்ட் m1ங்கிற மாஸ் வந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து r1ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. m2ங்கிற மாஸ் வந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல இருந்து r2ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ இங்க ஒரு மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, இந்த சைடு ஒரு மாஸ் இருக்கு. அப்ப டோட்டல் மாஸ் எங்க இருக்கும், இந்த சைடு இருக்குமா இந்த சைடு இருக்குமா? ஸோ டோட்டல் மாஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டுக்கும் இடையில சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லி இது ரெண்டோட மாஸோட காம்பினேஷன் வந்து இப்ப சென்ட்ரல்ல இருக்கும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஆர், கேபிட்டல் ஆர். நார்மலா எல்லா சிஸ்டத்துலயும் அதான். ஸோ கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்தது அப்படின்னா அதோட மாஸ் எல்லாம் அங்க இங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அப்ப நம்மளுக்கு ஈஸியா ரெஃபர் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஒன்று டிஃபைன் பண்ணுவோம். சென்டர் ஆஃப் மாஸ்ல என்ன நடக்கும்னா அதோட ஹோல் மாஸும் இந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல கான்சென்ட்ரேட் ஆகி இருக்கும். ஓகேங்களா, ஃபைன். இப்போ நான் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து டிஃபைன் பண்ணலாம், சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ ஏன் சடனா சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிற டேர்ம் டிஃபைன் பண்றோம்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த சமேஷன்ல தெரியும் mi ri. ஸோ ஆர்ஐ இஸ் நத்திங் பட் அதோட ஒவ்வொரு பொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகலுக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கும், R1 ஒரு பொசிஷன், செகண்ட் பார்ட்டிகல் R2ன்னு ஒரு பொசிஷன்ல இருக்கும், தேர்ட் பார்ட்டிகல் R3. இந்த மாதிரி அதோட பொசிஷன் இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ இதை நம்ம ஈஸியா இன்னும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒரு டேர்ம் டிஃபைன் பண்றோம். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்னா என்ன, ஆர், கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஓவர் ஐ mi ri divided by summation over mi. Summation over mi னா என்னது, m1 plus m2 plus m3 plus up to mn. எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கோ அவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அப்ப இது என்னன்னு சொல்லலாம், டோட்டல் மாஸ் அப்படின்னு சொல்லலாமா? So summation over mi ri divided by capital M, where capital M is the total mass. ஓகேங்களா, சோ இந்த ஆறுங்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஆவரேஜ் ரேடி, ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து R1 ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும், R2ன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒன்று கன்சிடர் பண்ணா ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் தான்.
ஏன்னா அதோட ஹோல் மாஸும் அந்த இடத்துல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அப்ப அதுக்கும் ஆரிஜினுக்கும் மட்டும் டிஸ்டன்ஸ் எடுத்தாலே போதும் இல்லையா? ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் கன்சிடர் பண்றது இன்னும் ப்ராப்ளமை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம இது கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரீவியஸ் அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ FIE, அப்போ F எக்ஸ்டர்னல் மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? F எக்ஸ்டர்னல் டோட்டல், ஏன்னா இப்போ நம்ம சிஸ்டமா கன்சிடர் பண்றோம், சென்டர் ஆஃப் மாஸ்ல மட்டும் தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த ஹோல் டேர்மை நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் அதுக்கும் ஆரிஜினுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஆர், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம். அதனால இதுல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னது வெறும் FV. இதுக்கு நம்ம சமேஷன் போடல, ஏன்னா தனித்தனியா ஒவ்வொருத்துக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. இப்போ நம்ம என்ன சொல்றோம், சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் டிஃபைன் பண்றதுனால FV is equal to, ஓகேங்களா? ஸோ இதை நெக்ஸ்ட் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் ஆக்சுவலி எழுதிடுறேன். d square by dt square, d square by dt square, summation over mi ri. Summation over miங்கிறது என்னது, கேபிட்டல் M. ஸோ கேபிட்டல் M, ri வந்து summation over I ri. So which is equal to m d square by dt square summation over I ri. Mass constant நம்ம எடுத்திருக்கோம். Then summation over I ri. So நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு, sum of all அந்த distance from the origin, ஓகேங்களா, அதுதான் என்னது, கேபிட்டல் R, ஆவரேஜ் ரேடியன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இது ஒரு R1 இருக்கும், இது ஒரு R2 இருக்கும், R3 இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து கேபிட்டல் R. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு m d ஸ்கொயர் R by dt ஸ்கொயர். ஓகேங்களா? ஃபைன். இப்போ அப்ப இதை எப்படி எழுதலாம், FE, F external is equal to m a center of mass. கேபிட்டல் எம்னு இங்க போட்டிருக்கோம். ஸோ அந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல கேபிட்டல் எம்னு போட்டிருந்தாங்கன்னா டோட்டல் மாஸ், அதாவது m1 plus m2 plus m3 up to n. A சென்டர் ஆஃப் A அப்படின்னா ஆக்சலரேஷன் இன் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம்ல ஆக்சலரேஷன் அப்ப என்ன வரும், d ஸ்கொயர் கேபிட்டல் R டிவைடட் பை dt ஸ்கொயர். இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப நம்ம கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணணும். ஏன்னா இந்த கேபிட்டல் R இஸ் நத்திங் பட், கேபிட்டல் ஆருக்கு தனி எக்ஸ்பிரஷன் இருக்கு, சமேஷன் ஓவர் mi ri டிவைடட் பை கேபிட்டல் M. ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதுதான் மெக்கானிக்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் ப்ரீஃபேஸ் மாதிரி. இதுக்கப்புறம் ஃபோர்ஸ் ஆப்சென்ட் ஆனா என்னென்ன டேர்ம்ஸ் வந்து கன்சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம், ஏன்னா இப்போதான் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒரு டேர்ம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம், it is an inertial frame attached with center of mass of isolated system. இதான் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம். ஸோ அப்படின்னா என்ன, இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்னா இங்க ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து m1, இங்க வந்து m2 இருக்கு. ஸோ நடுவில் வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், சென்டர் ஆஃப் மாஸ், இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து R. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம் அப்படின்னா என்னன்னா, இதோட சென்டர் ஆஃப் மாஸ்ல தான் அந்த ஃப்ரேம் சிச்சுவேட் ஆயிட்டு இருக்கும். இது வந்து டாட்டட் லைன்ஸ் பாருங்க. இந்த சென்டர் ஆஃப் மாஸ் எங்க வந்து அந்த சிஸ்டத்தோட சென்டர் ஆஃப் மாஸ் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கோ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட ஃப்ரேம் தான் என்னது, சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம். அப்ப இந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரேம்ல ஆரோட வேல்யூ என்னது,
R is 0. ஏன்னா நம்ம இந்த R ரெஃபரன்ஸ் பாயிண்டா வச்சுதான் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? அப்ப R is equal to 0 in center of mass frame. R 0 அப்படின்னா லீனியர் மொமெண்டமோட எக்ஸ்பிரஷன் என்ன வரும்? ஸோ லீனியர் மொமெண்டம் P is equal to M into dr by dt. அப்போ பாருங்க கேபிட்டல் R யூஸ் பண்றோம். ஏன் கேபிட்டல் R? சென்டர் ஆஃப் ஐ மீன் ரேடியை, ஆவரேஜ் ரேடியை, இது ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ M into dr by dt which is equal to நம்மளுக்கு R is 0. இப்போ இந்த டேர்ம் என்னவாயிரும்? 0 வரும். ஓகேங்களா? Or in other words, mv is equal to 0. mv is equal to 0. அப்போ v is equal to 0 ன்னு அர்த்தம். Hence, C frame na center of mass frame. C frame is also called as zero momentum frame. Zero momentum frame. ஓகேங்களா? so far நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறப்போ அதுல சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி டிஃபைன் பண்றாங்க, அதுல ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிருது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு M, capital M. Capital M is nothing but total mass. So total mass into acceleration due to center of mass frame. அவ்வளவுதான். center of mass frame னா என்னன்னு சொல்லி பார்த்திருக்கோம். center of mass frame னா என்னது? அந்த சென்டர் ஆஃப் மாஸ்ல மாஸ் ரெஃபரன்ஸா வச்சுதான் அந்த ஃப்ரேம் வந்து லொக்கேட் ஆயிருக்கும். ஸோ R is equal to 0 அந்த இடத்துல. R 0னா மொமெண்டம் 0. ஸோ அதனால இதுக்கு பேர் என்ன? ஜீரோ மொமெண்டம் ஃப்ரேம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்னென்ன குவான்டிட்டிஸ் கன்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.